என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீவியஸ் இயரில் நம்மளோட கட் ஆஃப் மார்க் அல்லது ரேங்க்கு எந்த காலேஜ் கிடச்சிது அப்படின்னு செக் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க. இப்போது டிஎன்இஓட வெப்சைட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் காலேஜில் கட் ஆஃப் அண்ட் ரேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கட் ஆஃப் மார்க்கை விட நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ரேங்க் தான். ஏன்னா இப்போ 190ங்கிற கட் ஆஃப்க்கு வந்து உதாரணத்துக்கு 20,000ங்கிற ரேங்க்கும் இருக்கலாம், அதே 190க்கு 22,000ங்கிற ரேங்க்கும் இருக்கலாம். அப்போது எந்த ரேங்க்குக்கு நமக்கு சீட் கிடச்சிது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ தான் நம்முடைய ரேங்க்குக்கு சீட் கிடைக்குமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். கட் ஆஃப் அப்படிங்கிறத வச்சு ரேங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த ரேங்க் அடிப்படையில் தான் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் என்ன? ஏன்னா நீங்கள் பலவிதமான ரேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் 2 மிக முக்கியமான ரேங்க் என்ன குழப்புது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். இப்போது ஓப்பன் கேட்டகரிக்கு கீழே ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க, அது எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து பிசி கேட்டகரி அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க் வந்து பிசி கேட்டகரியோட ரேங்க்கா, எஸ்சி கேட்டகரிக்கு கீழே இருக்கக்கூடியது எஸ்சி கேட்டகரியோட ரேங்க்கா, நான் என்னுடைய கம்யூனிட்டி ரேங்கை வச்சு தான் அதில் ரேங்க் செக் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சுக்கு கீழே ஓப்பன் கேட்டகரிக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிசி கேட்டகரிக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஜென்ரல் ரேங்க் தான். அப்போது அங்கே என்னுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போது ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்க்கில் அல்லது ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட் கிடச்சிது அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் போய் ப்ரீவியஸ் இயரில் அதுக்கு நேராக கம்யூனிட்டி ரேங்க் என்ன இதுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜென்ரல் ரேங்க் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களோட காலேஜ் பற்றின லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ப்ரீவியஸ் இயர் ரேங்க்கை வச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதுல ஓவரால் ரேங்க் அப்படின்னு இருக்கக்கூடிய ரேங்கை தான் வச்சு செக் பண்ணணும். ஏன்னா அங்கே உங்களோட கம்யூனிட்டிக்கு அல்லது பிசியாக இருக்கட்டும், பிசிஎம்மாக இருக்கட்டும், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எந்த கம்யூனிட்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய ரேங்கும் ஜென்ரல் ரேங்க் தான். நமக்கு சீட் அலாட்மெண்ட் அப்போ ஜென்ரல் ரேங்க் முடிஞ்சு கம்யூனிட்டி ரேங்கில் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் பொதுவாக நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடியது ஜென்ரல் ரேங்க் தாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதனோட அடிப்படையில் நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதில் இருக்கிறது வந்து கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா ஆக்சுவலாக ஜென்ரல் ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்கை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதிகமாக தான் இருக்கும். பொதுவாக சில பேர்த்துக்கு மட்டும்தான் அது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர பெரும்பாலானவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்கை விட ஜென்ரல் ரேங்க் வந்து அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து வர்றதா அந்த ஓவரால் ரேங்க் அல்லது ஜென்ரல் ரேங்க்னு சொல்லக்கூடியது. அதனால் அது அதிகமாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துடக்கூடாது. ஸோ ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு என்ன இருக்கோ, ஓவரால் ரேங்க் என்ன இருக்கோ அதுதான் அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் இயருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பாருங்கள். இந்த வருஷம் என்ன மாதிரியான ரேங்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னென்ன ரேங்க் இம்ப்ரூவ் ஆகிருக்குது, அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஜென்ரல் ரேங்க் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸோட நம்ம வெகு விரைவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.